ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த கவி யாருன்னா மாகஹ. படிங்க. माघः संस्कृतकवीनाम् इतरेषामिव अस्यापि कवेः कालदेशादि अनिश्चितम् एव वर्तते. அப்படி சொல்லிட்டே வாங்க நீங்களே. ஆ சம்ஸ்கிருத கவிகள்ல மத்தவாழ போல இவரோடும் இந்த கவியோடும் தேச காலம் ஒரு அனிश्चितமாவே இருக்கு. ஒரு இதுதான்னு சொல்ல முடியல நிச்சயமா. ஆமா. ம் ம் அப்புறம் ம் ஆஹ் தா தாவத்பா அது என்ன தாவத்பா பாரவேஹே பாதி யாவன் மாகஸ்ய நோதயः न उदयः इति ம் श्लेषेण माघकवेः उदयात् परं भारविकवेः कीर्तिः लुप्तप्राया आसीदिति प्रसिद्धेः भारवेः अनन्तरकालिकस्य इति ऊह्यते। अनन्तர காலிகः சஹ इति ஊஹ்யதே. ओ कालिकः सः इति ऊह्यते। சொல்லுங்க. ஸோ தாவது பா பாரவேர் பாதி பானா பா டு ஷைன். சரியா? ஸோ பா பா பாரவேர் பாதி அது வரைக்கும் பாரதியினுடைய அந்த பா அந்த பரிமளப்பு ஆர் அந்த பிரகாசம்ங்கிறது இருந்தது. யாவன் மாகஸ்ய ந உதயா யாவத்து மாகனுடைய உதயம் இல்லாம இருந்ததோ, ஒன்ஸ் மாகன் வந்தப்புறம் பாரதியினுடைய அந்த பாங்கிறது ந பாதி. இது ஸ்லேஷேன இந்த ஒரு பிரயோகத்தினால மாகவேகே உதயாத்து பரம் மாககவேகே உதயாத்து பரம் அந்த மாககவியினுடைய உதயத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் இஸ் ரைஸ் ஆர் ஆஃப்டர் இஸ் அரைவல் பாரவி கவேகே கீர்த்திஹி லுப்தப்பிராயா ஆசீத். அந்த பாரவி இது கவிஹி. சரியா? தஸ்ய கவேகே கீர்த்திஹி அந்த கவியினுடைய கீர்த்தியானது லுப்தப்பிராயா அப்படியே மறைஞ்சு விடுத்து காணாம. லுப்தம்னா லுப்தம் இல்லையா, லோபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கிராமர்ல. ஸோ எலிஷம். अदृश्यम् ஆமா. अदृश्यम् அப்படியே அதிர்ஷ்யம். அதர்ஷனம் லோபா இல்லையா? ஸோ லுப்தப்பிராயாக ஆசீத்து அப்படியே காணாமையே போயிடுத்து. இது பிரசித்தேகே இந்த மாதிரி ஒரு பிரசித்தியின் பொருட்டு பாரவேகே அனந்தர காலிகாக சக இது ஊஹ்யதே. அதாவது மாகன் வர வரைக்கும் பாரவியினுடைய அந்த ஒரு சாமர்த்தியம் அந்த ஒரு பிரகாசம்ங்கிறது இருந்தது அப்படின்னா பாரவி மாகன்கிறவர் பாரவிக்கு அப்புறம் வந்தவர் அப்படிங்கிறது இன்ஃபர் பண்ணப்படுறது, ஊகம் ஊகம் பண்ணப்படுறது. சரியா? மேல अपि च नवमशताब्द्यां स्थितः आनन्दवर्धनाचार्यः स्वीये ध्वन्यालोके माघकाव्यपद्यानि गृहीतवान् इति तथोपि पूर्वकालिकोऽयं माघ इति கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் விபாவியதே இருங்க. அபிபாவியதே. சோ ம். நவம சதாப்தியில இருந்தவரான ஆனந்தவர்தனர் வந்து தன்னோட துவன்யாலோகத்துல மாக காவிய பத்தியங்களை எடுத்துட்டார் ம், அப்படின்னு. அதனால அவர் இவருக்கு முன்னாடி இருந்தவர்ங்கிறதும் நம்மளால ஊகிக்க முடியாது. ஆமா. அவர் வந்து இவருடைய போயட்ரி எல்லாம் கோட் பண்ணியிருக்காருன்னா ஈ ஷுட் ஹவ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ஆனந்தவர்தனர், so that he could take reference from his or examples from his work இல்லையா? ஸோ ம். அதனால he existed before ஆனந்தவர்தனன். ஸோ ஆனந்தவர்தனன் existed in the 9th century. ஓகேவா? அப்புறம் तथा च अष्टमशताब्द्याः चरमे नवमशताब्द्याः पूर्वभागे वा अयं माघः आसीदिति तर्क्यते. ம் அதனால ம் அந்த ம் லேட்டர் ஹாஃப் ஆஃப் 8th செஞ்சுரியும் அந்த ம் ஃபார்மர் அதாவது பூர்வ பாகம் ஆஃப் ஏர்லி நவம ஏர்லி சதாப்தியும் ஏர்லி 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 பீரியட் ஆஃப் 9th செஞ்சுரி லேட் 8th செஞ்சுரி இவர் இருந்தார்னு ஆர்கியூ பண்ணப்படுறது. ஆமா. அவர் ஆனந்தவர்தனர் 9th செஞ்சுரியோ இல்ல. ஆமா ஆமா ஆமா. ம் अयं भोजसमकालिक इत्यपि प्रवादः वर्तते. ம் போஜனோட சமகாலிகனா இருந்திருப்பார்னு கூட ஒரு வாதம் இருக்கு. ஆமா. ம் தாக்கா ஒரு பிரவாதகனா ஒரு வதந்தி மாதிரி. வதந்தி இன் அ பாசிட்டிவ் சென்ஸ். ஓகே. ம் जिनेन्द्र बुद्धाभिधं षष्ठशतकाब्दस्थं प्रसिद्धजैनम् अधिकृत्य अयं वर्णितवान् इति हेतोः तस्मादपि अर्वाचीनकालिकोऽयम् इति निश्चितं भवति. ஆ இந்த ஆ ஜினேந்திர புத்தான்னு பேர் உள்ள 6th ம் செஞ்சுரியில பிரசித்த அவர் ஒரு ஜெயினர் போல் இருக்கு. அவரை ம் பத்தி கூட இவர் இந்த மாகர் வர்ணித்தவான் இவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால ம் அவருக்கும் இவர் பின்னாடி வந்தவர் அப்படிங்கிறது நம்மளால நிச்சயமா தெரியறது, ஆமா. புரிஞ்சுக்க முடியறது. ஜினேந்திர புத்தன்ங்கிறது அவருடைய பேரு. ஜினேந்திர புத்தகா இது அபிதா எஸ்ய சக தம். சரியா? ஷஷ்ட சதகாப்தஸ்தம் பிரசித்த ஜைனம். அவர் வந்து ஒரு ஜைனர்.
சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்கோ. சிதம்பதி அஸ்ய பிதா தத்தகः ம். பிதாமகஸ்து சுப்ரபः. அப்பா ஆமா. வந்து தத்தகருங்கிறவர், தாத்தா வந்து அதாவது பிதாமகர் வந்து சுப்ரபகங்கிறவர். ம். ஆமா. ம். அஸ்ய கவேः நிவாசः ஸ்ரீமாலேதி பீனமாலேதி கைश्चित् விமர்சகைः நிகத்யதே. ம். இவரோட ம். நிவாசம் அதாவது அவரோட இருப்பிடம்ங்கிறது இந்த ஸ்ரீமாலை பீனமாலை அப்படின்னு ம். சில விமர்சகால்லாம் விமர்சகர்களினால் சொல்லப்படுகிறது. ஆமா. நிகத்தியதே. நிகத்யதே. கததி. கத்யதே. கததி டு ஸ்பீக் இல்லையா? ஆ. நிகத்யதே சே. ஆ, கூறப்படுகிறது. அப்புறம் भीनमाला नामकः ग्रामः गुर्जरमालवदेशयोः मध्ये वर्तते इति केषाञ्चन अभिप्रायः. ஆமா. இது ஆ, அந்த குர்ஜர மாலவ தேசம் தான் போஜனோடது இல்லையா? சோ ஆமா. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புறதான் இவர் இருந்திருக்கணும் இந்த வீணா. வீணமாலகாங்கிற ஒரு கிராமம், அதுல இவர் வந்து இருந்தார்னு கேஷாஞ்சன அபிப்பிராய, சில பேருடைய ஒரு அபிப்பிராயம். ஆ. அப்புறம் அனேன விரச்சிதம் காவியம் சிசுபாலவதாக்கியம். ம். சிசுபாலவதம்ங்கிற காவியம் பேருள்ள காவியம் இவரால் எழுதப்பட்டது. ம். 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 அஸ்மின் அப்புறம் காவ்யே விம்சதி சர்க்காக வர்த்தந்தே. 20 ஓகே. சர்க்கங்கள் இருக்கு அதுல. சரி. ஆ. ம். மகாகாவிய லக்ஷணானுகுணம் காவ்யே நகரார்ணவ சைலாதீனாம் வர்ணனம் மனோகரம் வர்த்ததே. ம். 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 காவியத்தோட லட்சணத்துக்கு ஏத்தா மாதிரி நகர, ம். அந்த அர்ணவம்னா ஓஷன் சி கடல் அதெல்லாம், அப்புறம் ம். சைலனா மலைகள், அதெல்லாத்தையும் வர்ணனம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. இது பாரதியில சொன்ன மாதிரியே. ஆஹ் பாரதிக்கும் இதே தானே சொன்னார். ஆ, ஆமா ஆமா. சேம் சென்டென்ஸ் தான் அது. ஆ. युधिष्ठिरेण क्रियमाणे राजसूययागे कृष्णशिशुपालयोः प्रवृत्तस्य वाग्वादस्य फलतया शिशुपालवधः अस्मिन् काव्ये प्रतिपाद्यः अंशः. ஆமா. ம். யுதிஷ்டிரனினால் செய்யப்படுகின்ற அந்த ராஜசூய யாகத்துல ம். கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதம், அதுலேருந்து as a result of that ம். சிசுபால வதம் நடக்கிறது. அந்த இந்த காவியத்துல அதுதான் ஒரு வெளிப்படுத்துற விஷயமாக இருக்கு. ஆமா. ஸோ வந்து அந்த வாக்வாதஸ்ய, அதாவது கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் பிரவருத்தஸ்ய வாக்வாதஸ்யங்கிறது, அதாவது பீஷ்மர்கிட்ட போய் கேட்குறான், ஃபர்ஸ்ட் யார் வந்து ஹூ ஷுட் பி கிவன் தி ஆனர், ஃபர்ஸ்ட் யாரு வந்து ஆனர் பண்ணணும்னா சாக்ஷாத் கிருஷ்ண பகவானை தான் அப்படின்னு பீஷ்மர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு சிசுபாலனுக்கும் வந்துட்டு கண்ணாவினான்னு பேசுறான். ஸோ அந்த 100 இது வரைக்கும் நான் பொறுத்துப்பேன் தான் அவன் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்றா. ஸோ அந்த 100வது பழிச்சொல் வரும்பொழுது அத சிசுபாலனை அவர் வந்து வதம் பண்ணிடுறார். சிசுபாலவதः அஸ்மின் காவ்யே பிரதிபாத்திய அம்சா. இந்த இம்பார்ட்டன்ட் இது வந்து என்ன அப்படின்னா சிசுபாலவதம்ங்கிறது. இதுல தான் அந்த மயசபையை அப்படி வர்ணிச்சிருப்பாரு மாகர். ஆ, ம். அதான். ம். ஆ. அர்த்தாலங்காராபேக்ஷையா சப்தாலங்காரே அஸ்ய கவேः महान् ஆதரः. ம். அர்த்தாலங்காரத்தை கம்பேர் பண்றதே இவருக்கு சப்தாலங்காரத்துல தான் ரொம்ப பெரிய ஒரு தாத்பரியம் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு. ஆமா. ம். ம். He had இதம் a கா அஹ், he had a great hold on Shabdalankaram rather than the Arthalankaram. His usage of Shabdalankaras were more when compared to the Arthalankaras. அப்புறம் அஹ், இதம் காவியம் சர்வாத்மனா பாரவேஹே கிராதார்ஜுனீயம் அனுகரோதி இது ஞாயத்தே. இந்த ம். சிசுபாலவதம்ங்கிற காவியமானது எல்லா ம். விதத்திலையும் பாரவியினுடைய கிராதார்ஜுனியத்தையே பின்தொடர்றது, அது ஆமா. போலவே இருக்குங்கிறது தெரிய வருது. ஆமா. அப்புறம் பிரதம சர்గే நாரதாகமன வர்ணனஸ்தः. அது ஒரு ம். ஸ்லோகம் போட்டிருக்கா. ஆமா. ரணத்பிராகட்டனயா நபஸ்வதः பிருதக் விபின்ன ஸ்ருதிமண்டலைஸ்வரைः ஸ்புடீ பவத் கிராம விசேஷ மூர்ச்சனாமவேக்ஷமானம் மகதி முகுர்முகுஹு. அதாவது இந்த நீங்களே அர்த்தம் சொல்லிடுங்க ஜி. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற அந்த சர்க்கத்துல என்னன்னா, நாரதர் வந்து இறங்கி வரார். கிருஷ்ணர் கிட்ட வந்து நீ யாரு, எந்தெந்த அவதாரத்துல யாரெல்லாம் வந்து நீ வதம் பண்ணியிருக்க, இந்த ராவணனை வதம் பண்ணியிருக்க அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரார். அது அவர் வர்றது, அவர் மேலேந்து அந்த இறங்கி வர்றதே ஒரு 15 ஸ்லோகம் போகும் முதல் சர்க்கம் எடுத்த உடனே. சரியா? இதுல இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ரணத்பிஹி ஆகட்டனையா நபஸ்வதா. நபஸ்வதா அப்படின்னா உங்களுக்கு வந்து வாயுனுடைய ஆகட்டனையா, அதால அடிக்கிறதுனால, பிருத்தக்பிஹி ரண பிருத்தக் விபின்ன சாரி பிருத்தக் ரணத்பிஹி, ஒரு டிஃப்ரெண்டான
ஒரு சப்தத்தை கொடுக்கின்ற விபின்ன ஸ்ருதி மண்டலைஹி ஸ்வரைஹி பேதமான ஒரு காதுக்கு இனிமையான அந்த ஸ்வரங்களினால் என்னது அப்படின்னா ஸ்புடி பவது கிராம விசேஷ மூர்ச்சனாம் மகதீம் அவேக்ஷமானாம் நாரதம் முகுர்முகு மகதீம் அவேக்ஷமானாம் நாரதம் சஹ கிருஷ்ணஹா அபஷ்யத்து அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும் அதில் சரியா. அதாவது ஒன்று என்ன விஷயம் இதில் அப்படின்னா நாரதர் வந்து அவருடைய தம்புருக்கு அவருடைய வீணைக்கு வந்து என்ன பேர் மகதீன்னு பேர் இல்லையா. ஸோ அந்த மகதியை அவேக்ஷமானம் நாரதம் அபஷ்யத்து கிருஷ்ணஹான்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ ஸ்புடி பவத்து கிராமனாலே உங்களுக்கு வந்து இந்த மூர்ச்சனானாலே இந்த ஆரோகண அவரோகண ஸ்வரம் இருக்குல்ல அதுக்கு தான் மூர்ச்சனான்னு பேருன்னுவா. ஸோ இந்த மாதிரி காத்துனுடைய வாயுனுடைய ஒரு தாக்குதலினால பலவிதமான ஸ்வரங்கள் அந்த இதுல வந்து சப்தம் வருதாம் அந்த வீணையில மகதிங்கிற வீணையில. அப்படி சப்தத்தோட இருக்கின்ற அந்த மகதீம் அதை அவேக்ஷமானம் நாரதம் அதை பார்த்து முகுர்முகு அவேக்ஷமானம் மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நாரதரை சக கிருஷ்ணஹா அபஷ்யத்து அப்படின்னு அந்த ஸ்லோகம் வந்து 10வது ஸ்லோகம் முதல் சர்க்கத்துல. சரியா படிங்கோ. इति श्लोकः अन्ये च केचन अस्य सङ्गीतशास्त्रप्रावीण्यं प्रकटयन्ति. ஆமா. ஸோ இவருடைய சங்கீத சாஸ்திர பிராவீண்யம் இருக்கு பாருங்கோ அது அவருடைய எக்ஸ்பர்டைஸ் இன் சங்கீதம்ங்கிறது இதனால தெரியறது. புரியுறதா. அவர் இந்த கிராமம் மூர்ச்சனா அதெல்லாம் யூஸ் பண்றாரோனோ அதுதான். ஆ மூர்ச்சனாங்கிறது கிரமாத்து ஸ்வராணாம் சப்தானாம் ஆரோக ச அவரோகணம் ச சா மூர்ச்சா இத்தியுச்சதே கிராமஸ்தாக ஏதாக சப்த சப்த ச. சரியா. அதான் இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்றதுனால அவருக்கு வந்து அந்த இது தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் द्वितीय सर्गे श्लोकाः यद्यपि आकृत्या अल्पाः अर्थगौरवेन अनल्पाः सन्तः राज्याङ्ग संबंधी परिज्ञानं सूचयन्ति. ரெண்டாவது சர்க்கத்துல ஸ்லோகங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தா ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒரு அர்த்த கர்ப்பிதமா இருக்கிறதுனால ரொம்ப பிருகத்தா இருக்கு. ராஜ்யாங்க சம்பந்தம் அதெல்லாம் வந்து சொல்றது. அது என்னது ஜி ராஜ்யாங்க சம்பந்தம்? ராஜ்யாங்கம்ங்கிறது ராஜ்யத்தினுடைய அங்கம் ஒரு 6 சொல்லுவாயா எனக்கு சட்டு ஞாபகம் வரல. அது சம்பந்தி பரிஜானம் சூச்சயந்தி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த அர்த்த கௌரவேன ரொம்ப வந்து வெரி வெயிட்டேஜ் வித் ஹெவி மீனிங் அதெல்லாம் சொல்றது அந்த ஸ்லோகங்கள். சரியா. அதுக்கப்புறம் யாம் யாம் பிரிய பிரைக்ஷத காதராட்சீம் சாசா ஹ்ரியா நம்ரமுகி பபூவ நிஷங்கமன்யா சமமாஹிதேர்ஷ்யாஹ தத்ராந்தரே ஜக்னுரமும் கடாக்ஷைஹி இதி சதுர்த்த சர்க்கஸ்ய ஸ்லோகே வர்த்தமானः ஸ்ருங்காரः ரசிக ஜன மனோகரः வர்த்ததே. இது வந்து சதுர்த்த சர்க்கம் இல்ல இது திருத்தீய சர்க்கத்துல 16வது ஸ்லோகம் இது. சரியா. யாம் யாம் பிரியகா பிரைக்ஷத காதராட்சி எப்பெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து இவரை பார்க்கறாளோ இந்த இந்த பிரியா இந்த யாம் யாம் யாரெல்லாம் இவர் வந்து பிரியகா பிரைக்ஷத அந்த யாம் யாம் காத்தராட்சியும் பிரியகா பிரைக்ஷத எந்தெந்த காத்தராட்சி அந்த ரொம்ப ஒரு 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 பயந்த ஒரு என்ன சொல்றது சாத்வசாத்து சகிதலோச்சனாக எந்தெந்த அந்த ஸ்திரீகளை வந்து அவர் பார்க்கறாரோ சாசா அந்தந்த ஸ்திரீகள் ஹ்ரியா வெக்கத்தினால் நம்ரமுகி பபுவ தலையை குனிஞ்சுன்றா. சில பேரை பார்க்காம இருக்காரோனோ நிஷங்கம் அந்யாகா சமம் ஆகித ஈர்ஷ்யாக தத்ராந்தரே ஜக்னுஹு அமும் கட்டாட்சைஹி யாரெல்லாம் யார் மேலெல்லாம் இவருடைய கட்டாட்சங்கிறது விழலையோ அந்த ஸ்திரீகள் என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப ஈர்ஷ்யாவோட ரொம்ப பொறாமையோட அந்த அந்த ஸ்திரீகள் எல்லாம் நிஷங்கம் ஒரு சங்கையும் இல்லாமல் அதாவது கண்ணே சிமிட்டாமல் அந்யாகாக்கு சமம் ஆகிதேர்ஷ்யாகாங்கிறது அந்யாகாக்கு அட்ஜெக்டிவா போறது. தத்ராந்தரே இந்த மீன் வயல் அமும் கட்டாட்சைஹி ஜக்னுஹு அப்படியே இவா வந்து அப்படியே அந்த கட்டாட்சத்தினாலேயே அடிச்சுட்டா எல்லாரும் பார்வையினாலே கொன்னுட்டான்னு சொல்லுவோமோ.
அந்த பார்வைங்கிறது இவர் வந்து யாரெல்லாம் எந்தெந்த ஸ்திரீகளெல்லாம் பார்க்கறாரோ அவெல்லாம் வெக்கத்துல நம்ரமுகியா ஆயிடுறா. எந்தெந்த ஸ்திரீ மேல இவருடைய பார்வை விடலையோ அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா பொறாமையின் விஷத்தினால அமும் இந்த கிருஷ்ணரை கடாட்சைஹி ஜக்னுஹு அப்படியே தன்னுடைய பார்வையினாலேயே அப்படியே ஒரு அடிச்சு விட்றா எல்லாரும். புரியுறதா? இது திருத்தீய சர்க்கஸ்ய, இது வந்து 16th ஸ்லோகம், ஷோடசம். சரியா? ஸ்லோகே வர்த்தமானः ஸ்ருங்காரः ரசிகஜன மனோகரः வர்த்ததே. இது வந்து ரசிகாளுடைய ரசிகஜனங்களினுடைய மனதை கவரக்கூடியதாக இருக்கு, ஸ்ருங்கார ரசப்பிரதானமாக இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். अस्मिन्नेव सर्गे ம் रैवतक अद्रिवर्णनावसरे ம் उदयति विततोर्ध्व रश्मिरञ्जाव हिमकरे ம் हिमधाम्नियाति चास्तं वहति गिरिरयं विलम्बिघण्टाद्वय परिवारित वारणेन्द्रलीलाम् इति ம் ம் श्लोकरचनया घण्टा घण्टामाघ इति लोके ख्यातिम् आप। ஆமா. ம் இது வந்து இது எத்தனாவது இது? இது வந்து அஸ்மினேவ சர்க்கேன்னு போட்டிருக்கார். ஸோ இந்த சர்க்கத்திலேயே ஐ திங்க் இது 3:20 இல்ல இல்ல 4வது சர்க்கம். அஸ்மின் சர்க்கே, அஸ்மினேவ சர்க்கே இல்ல. ஏன்னா இவர் சதுர்த்த சர்க்கஸ்யன்னு போட்டிருக்கார் முன்னாடி, அதனால அஸ்மினேவ சர்க்கேன்னு போடுறார். ஆனா வந்து இது வந்து 4வது சர்க்கத்துல வர ஸ்லோகம். சரியா? ஆ இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா உதயதி விதத ஊர்ಧ್ವ ரஷ்மி ரஜ்ஜௌ அஹிமகரே ஹிமதாம்னி யாதி ச அஸ்தம் வஹதி கிரிரயம் விலம்பி கண்டாத்வய பரிவாரித வாரணேந்திர லீலாம். அயம் கிரிஹி, இந்த மலையானது, வஹதி தாங்குகிறது, எதை அப்படின்னா லீலாம் வஹதி விலம்பி கண்டாத்வய பரிவாரித வாரணேந்திர லீலாம். விலம்பி அப்படின்னா தொங்கறதுன்னு அர்த்தம். ரெண்டு சைடும் தொங்குகின்ற கண்டானா மணி. சரியா? அந்த கண்டாத்வயம், அதனால சூழப்பட்ட ஒரு வாரணேந்திரம், யானைகளினுடைய தலைவனுடைய அந்த லீலாம். அதே மாதிரியாக இந்த ரைவதக மலையானது என்ன அப்படின்னா இட் வாஸ் லைக் அன் எலிஃபண்ட். எப்படி வந்து ஒரு யானைக்கு ரெண்டு பக்கமும் கண்டா தொங்க விட்டுருப்பாளோ அதே மாதிரி இந்த சூரியோதயம் அப்புறம் சந்திராஸ்தமனம், இது ரெண்டுமே ரெண்டு மணி போல இருக்காம். சரியா? அதனுடைய அந்த ரேஸுங்கிறது ரோப்பு மாதிரி இருக்காம். ஸோ உதயதி விதத ஊர்த்வ ரஷ்மி ரஜ்ஜௌ அஹிமகரஹா அப்படின்னா சூரியன் அர்த்தம். ஹிமகரஹானா சந்திரன், பனியை செய்பவன். அஹிமகரே அஹிமகரே உதயதி சதி, அந்த இவர் சூரியனானவன் உதிக்கின்ற அந்த தருணத்தில் ஹிமதாம்னி ச அஸ்தம் யாதி. இந்த ஹிமதாம்னி, ஹிமத்தினுடைய தாமன் அப்படின்னாலே இருப்பிடம். ஸோ ஹிமத்தை தன்னுடைய இருப்பிடமாக வச்சு, ஹிமம்னா பனி, பனியை தன்னுடைய இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்திரனானது அஸ்தம் ஆகிற அந்த சமயத்துல இந்த ரைவதக பர்வதம்ங்கிறது எப்படி ஆச்சு அப்படின்னா அயம்கிரிஹி, இந்த மலையானது விலம்பி கண்டாத்வய பரிவாரித வாரணேந்திர லீலாம். சூரியன் வந்து ரவுண்டா இருக்கும், சந்திரனும் ஒரு கோலாகாரமாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடு ரெண்டும், ஒன்னுத்தனுடைய ரே வந்து மேல உதிச்சுண்டு இப்படி வருது, இன்னொத்தனுடைய ரே வந்து அப்படியே கீழே போறது. அது வந்து ஒரு ரஜ்ஜு போல இருக்கான். இந்த ரெண்டு சைடும் ரெண்டு வந்து ஒன்னு உதயம் ஆறுது, ஒன்னு அஸ்தமனம் ஆகும்பொழுது இப்படி இப்படி தொங்குமோனோ அந்த மாதிரி வாரணேந்திரனுக்கு கட்டப்பட்ட ஒரு மணி போல இருக்கான். அந்த மணி போல இருக்கிற அந்த வாரணேந்திரன் எப்படி காட்சி அளிப்பானோ அந்த மாதிரி இந்த கிரி பார்க்கறதுக்கு இருந்து. சரியா? அழகா கரெக்டா? இருக்குல்ல, கற்பனை அழகா நல்லா இருக்கு. இருக்கு. கற்பனை நல்லா இருக்கு. அதனால இவருக்கு ஏஞ்சி கண்டாமாகன்னு என்ன அது சொல்லுங்க. அது அது என்னன்னு தெரியலையா, அது அந்த கான்டெக்ட் தான் பார்க்கணும் அந்த ஸ்லோகத்துக்கு இப்படி ஏத்தா. சொன்னதுனால அவருக்கு கண்டாமாக. அவருக்கு கண்டாமாகன்னு ஒரு லோகே கியாதியும் ஆப, இந்த மாதிரி ஒரு சூரியன் சந்திரனை போய் ஒரு மணி ராகாரமாக கம்பேர் பண்ணியிருக்காரோனோ. உலகத்துல வந்து யாருனுடைய ஆப்சன்ஸ் இருந்தா எல்லாம் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேங்கிற மாதிரி யாருனுடைய ஆப்சன்ஸ்ல இந்த உலகமே நிர்மூலமா அந்த காலத்துல மொழியிடுமோ இல்ல, அவ ரெண்டு பேரையும் ஒரு ஒரு கண்டா மாதிரி இவர் கம்பேர் பண்ணியிருக்கார். அதனால இவருக்கு கண்டாமாக இது லோகே கியாதிம் ஆப அடைந்தார். சரியா? அப்புறம் अपि च अस्मिन् वृत्तानां वैविध्यं प्रदर्श्य ம் स्वीयां कविताचमत्कृतिं प्रादर्शयत्. ம் ஸோ இவர் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுல வந்து விருத்தானாம் வைவித்தியம்னா ஒரு டிஃபரன்ஸா? நிறைய வெரைட்டி.
விதவிதமா ஓகே ஓகே. விதவிதமான ஒரு விவிதானாம் பாவக வெரைட்டிய கரெக்ட் விவிதானாம் காமிச்சிட்டு. பாவக வைவித்தியம். சரியா? ம். ஓ சரி. அத அதை காமிச்சுட்டு பிரதர்ஷ்ய. தன்னுடைய கவிதா சமத்கிருத்தினா அது கவிதாவோட ஒரு கிரேட்னஸை இவர் காமிச்சிருக்கார். ஆமா. see he has not stuck to one விருத்தம். எடுத்தது வம்சஸ்தத்துல ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பலவிதமான விருத்தங்களை வந்து கையாண்டதுனால அந்த அஸ்மின் விற்த்தானாம் வைவித்தியம் பிரதர்ஷ்ய பலவிதங்களை காண்பித்து விட்ட பிறகு ஸ்வீயாம் கவிதா சமத்கிருதியும் பிராதர்ஷயது அலாங் வித் தட் தன்னுடைய ஏன்னா வந்து வெறும் அனுஷ்டுப்லேயே எழுதின்னு போறதுங்கிறது அனுஷ்டுப்லேயே அழகா எழுதுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸி கிடையாது. ஸ்வீயாம் கவிதா சமத்கிருதியும் பிராதர்ஷயது. அதுக்கப்புறம் षष्ठः सर्गे नियमेन यमकयुक्तान् श्लोकान् विरच्य स्वीयशब्दालङ्काराभिमानित्वं सूचयति. ம் सिक्स्थ ம் सर्गाல யமகயுக்தமா ஸ்லோகங்களை எழுதிட்டோ ம் தன்னுடைய ஒரு சப்தாலங்காரத்துல இருந்த ஒரு அபிமானத்தை இவர் காமிக்கிறார். ஆமா அபிமானித்துவங்கிறது இங்க ஒரு அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்க. ஹவு Authority. அத்தாரிட்டேட்டிவ் ஹி இஸ் இன் ஹேண்ட்லிங் தோஸ் பிராசங்கள் விருத்தங்கள். சரியா? அப்புறம் தத்ரைவ சர்வபாத யமகः. சர்வபாத ம். யமகாவோட ஒரு வெரைட்டில எழுதியிருக்க. ஆமா. ஓகே. ம். நவபலாச சர்வபாத யமகனா எல்லா இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல 4 பாதம்ங்கிறனோ அந்த 4 பாதத்திலயும் யமகங்கள் வரும். அதான் சர்வபாத யமகா. சரியா? அப்புறம் ம் நவபலாச பலாசவனம் புரः ஸ்புட பராக பராகத பங்கஜம் ம் மிருதுலதாந்த லதாந்தம் அலோகயத் சஹ இல்ல அவலோகயத் ச சுரபிம் ம். சுரபிம் சுமனோஹரைஹி இதி ஆமா ஸ்லோகः ம். தந்த்ரீநாதவத் லயான்விதः ஸ்ருதி சுபகம் வர்த்ததே. ஆமா ஆமா சொல்லுங்க. சோ அதான் நவபலாச பலாசவனம் புரஹ. So, நவபலாசம் பலாசம்ங்கிறதுக்கு இலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பலாசவனம் அப்படின்னு சொல்லும்போது கிம்சுக கானனங்கள்னு அர்த்தம். பலாசம்னா இன்னொன்னு இருக்கு, நம்ம படிச்சோமே என்னது பலானி ராட்சச அஸ்னாதி ராட்சச மாம்சத்தை சாப்பிடுறதா. ராட்சசான்னு ஒரு அர்த்தம். ஆமா பலாஷம் பலம் பலம் அஷ்னாதி இது பலாசாக. பலாஷம் பலம்னா மாம்சம், அதை நான்வெஜ். சாப்பிடுறதுனால ராட்சசர்களுக்கு பலாசகன்னு வேறு. பட் இங்க அந்த அர்த்தத்துல இல்ல. நவபலாசகன்னு சொல்லும்பொழுது நூதன பர்ணானி அந்த பலாசவனம் அதோட இருக்கின்ற பலாசவனம். அதாவது இங்க என்ன விஷயம் அப்படின்னா பலவிதமான ரித்துக்களை வர்ணிக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் வர்ணிக்கிறது வசந்த ருத்து. ஏன்னா ருத்துனாம் ராஜா அவர் தான் இல்லையா? வசந்த ருத்து வந்துடுத்துனா என்னெல்லாம் ஆகுங்கிறத குமார சம்பவத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட சுரபிம், சுரபினா ஃப்ராக்ரன்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சுரபினா வசந்தகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த சுரபிம் வசந்த ருத்தும் சுமனோகரைஹி சுமனோகரைஹி சுமனாகா அப்படின்னா புஷ்பாணின்னு அர்த்தம். ஸோ அந்த சுமனோகரைஹி சுரபிம் கிருஷ்ணஹா அபஷ்யத்து அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். இந்த ஸ்லோகம் அப்படிதான் வரும். ஸோ எப்படிப்பட்ட அந்த அந்த இது வசந்த ருத்து அப்படின்னா நவபலாச பலாசவனம், புதுசாக நூதன பர்ணானி பலாசவனானி கிம்சுகா கானனானி எஸ்மின்னு தம் சுரபிம் அபஷ்யத்தை. அதுக்கப்புறம் ஸ்புட பராக பராகத பங்கஜம். ஸ்புடானி அப்படின்னா விகதானி பூத்த பராகைஹி அந்த அந்த பராகங்களினால அந்த போலன் கிரைன்ஸ்ன்னு சொல்றோம்ல அவைகளினால பராகதானி அப்படின்னா வியாப்தானி பங்கஜானி எஸ்மின்னு வசந்த ருதௌ தம் ருத்தும். சரியா? அதுக்கப்புறம் மிருதுல 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 தாந்த லதாந்தம் அலோகயது. சரியா? மிருதுல தாந்தம் அப்படின்னா ரொம்ப மிருதுலாக ரொம்ப கோமலமா சாஃப்டா இருக்கு. அதனாலேயே அதையேவ தாந்தாகா அப்படின்னா ஆத்தப சமயே அந்த சூரியன் விழற சமயத்துல அவைகள் எல்லாமே ம்லானாகா. சரியா? ம்லானமாயிடுத்து. அப்படி இருக்கின்ற லதாந்தாகா அப்படின்னா பல்லவாகா அதோட இருக்கின்ற சுரபிம் அந்த எஸ்மின் தம் மிருதுல தாந்த லதாந்தம் சுமனோபரைஹி புஷ்பங்களினுடைய சமிருத்திபிகி சுரபிம் ரொம்ப சுகந்திம் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸோட இருக்கின்ற சுரபி அதாவது சுரபிம் அபஷ்யத்து. ஓகேவா? அந்த சுரபி பிடிக்கிற இன்னொரு சுரபிக்கு வசந்த ருதுன்னு பேரு. அதை பார்த்தார், கிருஷ்ணர் பார்த்தார்னு கொண்டு போய் ஸ்லோகத்துல சேரும். ஓகேவா? இது ஸ்லோகா இந்த ஸ்லோகமானது தந்திரீநாதவது ஒரு வீணாநாதம் போல லயான்விதா அப்படியே படிக்கும் போது நவ பலாச பலாச வனம் புரா ஸ்புட பராக பராகத பங்கஜம் மிருதுலதாந்த லதாந்தம் அலோகயத் ச சுரபிம் சுரபிம் சுமனோஹரைஹின்னு இருக்கணும். ஸ்ருதி சுபகம் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு. சரியா? அப்புறம்
काव्यस्य अस्य परिशीलनेन माघकवेः सर्वशास्त्रकूलङ्कषा धिषणा व्यक्ती भवति. ஆமா. ஸோ இவருடைய இந்த காவியஸ்ய அஸ்ய பரிசீலனேன அஸ்ய காவியஸ்ய இவருடைய காவியத்தினுடைய பரிசீலனேன அது நல்ல தீர்க்கமா ஆலோசனை பண்ணி படிக்கும் பொழுது மாககவேகே அந்த மாககவியினுடைய சர்வசாஸ்திர கூலங்கஷா கூலங்கஷானா நதின்னு அர்த்தம். எல்லாத்துலயும் இவர் பாரங்கத்தார்னு வச்சுக்கோங்க. சர்வசாஸ்திர எல்லா சாஸ்திரங்களிலும் ஒரு 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 பாரங்கத்தாரான ஒரு திஷனா ஒரு புத்தியானது வியக்தி பவதி ரொம்ப ஸ்புட்டி பவதி. சரியா? அதுக்கப்புறம் गृहानुपैतुं प्रणयादभीप्सवो भवन्ति ம், नापुण्यकृतां मनीषिणः श्रेयसी केन तृप्यते सदाभिमानैकधना हि मानिनः ம், सतीव योषित् प्रकृतिः सुनिश्चला ம். पुमांसमभ्येति भवान्तरेष्वपि ज्ञातसारोऽपि खल्वेकः सन्दिग्धे कार्यवस्तुनि एवंविधा अर्थान्तरन्यासाः उपमादयश्च सुमनो सुमनो मनोहराः वर्तन्ते. See, இது எல்லாமே வந்து கொட்டேஷன் டேக்கன் ஃப்ரம் சிசுபாலவதம். கடைசி வரிய ஒவ்வொரு அங்கங்கேயும் எடுத்திருக்கார் இவர். கிருஹான் உபேத்தும் பிரணயாத் அபீப்சவஹ பவந்தி ந அபுண்ணியகிருதாம் மனிஷினஹ. இது வந்து ஒன்னாவது சர்க்கத்துல 14வது ஸ்லோகம். அதாவது பெரியவாள்லாம் வந்து அஹ், அதாவது புண்ணியம் பண்ணாதவாளுடைய வீட்டுக்கு போறது இல்ல. அதாவது நாரதருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பூஜை பண்றார். ஏன் பூஜை பண்றதுன்னு உச்சிதமா அப்படின்னா இந்த அஹ், அபுண்ணிய கிருதாம் மனிஷினஹ மனிஷினஹ அபுண்ணிய கிருதாம் கிரகானு புண்ணியம் செய்யாதவாளுடைய வீடை பிரணயாது அபிப்சவக ரொம்ப ரேர் டு கோ டு சச் பிளேசஸ். ஸோ அதனால பெரியவா வந்திருக்கா அப்படிங்கிறதுனாலேயே அவளுக்கு வந்து வர்ஷிப்புங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சென்டென்ஸ். சரியா? ஆ ஆமா. நெக்ஸ்ட் जी ஸ்ரேயசி அப்புறம் கே இருக்கு. ஆ ஸ்ரேயசி கேன திருப்தியத்தை அதான் ஒன்று சொல்லிட்டு வரேன். ஸ்ரேயசி கேன திருப்தியத்தை அப்படிங்கிறதும் முதல் சர்க்கத்திலேருந்து தான் எடுத்திருக்கார். 29வது ஸ்லோகம் வந்து ஸ்ரேயசி கேன திருப்தியத்தைங்கிற என்ன கான்டெக்ட் அப்படின்னா நீங்க வந்து ஆஹ் உங்களை கிருஷ்ணர் வந்து நாரதரை பார்த்து சொல்றார், உங்களை பார்க்கறதுனாலேயே எனக்கு எல்லா விதமான புண்ணியம் எல்லா விதமான மெரிட்ஸும் என்னை வந்து அடையும். இருந்தாலும் ஐ வுட் லைக் டு லிசன் டு யுவர் வேர்ட்ஸ். அதனால ஏதாவது பேசுங்கோ சொல்லுங்கோ. ஏன் அப்படின்னா யாரு வந்து ஆஸ்பீஷியஸ் திங்ஸால எனக்கு வந்து இவ்வளோ நல்லது நடந்துருது எனக்கு இதோட நல்லது போறோம் யாராவது சொல்லுவோமோ? ஸ்ரேயசி கேன திருப்தியதே நல்லது அந்த ஆஸ்பீஷியஸ் விஷயங்கள்ல யாரு வந்து கண்டென்ட் ஆறா கண்டென்டடா யார் ஆறதே இல்லை. ஸோ மேல மேல வரணும்னு நம்ம நல்லது வந்து நம்மளை அடையணும்னு ஆசைப்படுறோம். அதனால இது வந்து எல்லாமே அர்த்தாந்தரநியாசம். ஸோ வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து அவரை பார்த்துட்டு உங்களை பார்க்கறதுனாலேயே எங்களுக்கு கஷ்டித் புண்ணிய விசேஷா. மேலும் உங்களை நீங்க வாயை திறந்து ஏதாவது பேசினேன்னா எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமா இருக்கும். சரி எனக்கு உங்களை பார்க்கறதுனாலே புண்ணிய விசேஷம் அந்த புண்ணிய விசேஷத்தோட நீ ஹாப்பியா இருக்கக்கூடாதா அப்படின்னா ஸ்ரேயசி கேன திருப்தியதை நல்லது நடக்கிறதுனால யார் வந்து திருப்தி அடையறா? புரியுறதா? நல்லா இருக்குல்ல இது. சதாபிமான ஏகதனாகி மானினக. ஸோ இதுவும் வந்து ஒன்னாவதுல 67வது ஸ்லோகம் 1வது சர்க்கத்துல என்ன அப்படின்னா அதாவது யாருக்கு வந்து அபிமான ஏகதனாக தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமையே ஒரு வெல்த்தா வச்சுட்டு இருக்கிறா யாரு? மானினக. அவ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து யாரை பத்தி வர்ணிக்கிறார்னா இது வந்து நாரதரனுடைய ஸ்பீச். நாரதர் வந்து கிருஷ்ணரனுடைய ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் சொல்லிட்டு வர்றார். இந்த அவதாரத்துல நீங்க இப்படி இருந்தேள், இதுக்கு முன்னாடி அவதாரத்தை இவனை வதம் பண்ணேள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ராமாவதாரத்துல ராவணரை வந்து வதம் பண்ணா. ராவணனுக்கு வந்து தெரியும் நீங்க ஒரு அவதார புருஷன்தான். இந்த அவதாரம் எடுத்திருக்கிறதே இந்த மானுஷ அவதாரத்துல நீங்க வந்திருக்கிற காரணமே அவனை வதம் பண்றதுதான்னு தெரிஞ்சும் மான ஏகதனாகி மானினக அவனுக்கு வந்து தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ப்ரைடு செல்ஃப் ஈகோங்கிறது மேலோங்கி இருந்தது. அதனால அவன் சீத்தையே திருப்பி கொடுக்கலாம். புரியுறதா? சரியா இருக்கா? ஆ? எஸ் ஜி. ஆமா. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சதீவ யோஷித் பிரகிருதி சுனிஷ்சலா புமாம்சம் அப்யேதி பவாந்தரேஷு அபி. இது வந்து உங்களுக்கு வந்து 1ல 72. சரியா? 72வது ஸ்லோகம். எப்படி வந்து ஒரு பதிவிரத்தை யோசித்துங்கிறது ஸ்திரீ இல்லையா? யோசித்து சதி இவ
ஒரு நல்ல ஒரு பதிவிரத ஸ்திரீ போல அவ என்ன அப்படின்னா பிரகிருதிஹி சுனிஷ்சலா பிரகிருதிஹி, அவளுக்கு இருக்கிற அந்த ஸ்வபாவம்ங்கிறது அந்த வாசனாங்கிற மூலம் அது வந்து பலவத்தா அவகிட்ட இருக்கு. அதனால பவாந்தரேஷு அபி புமாம்சம் அப்யேதி, பதிவிரத ஸ்திரீங்கிறவோ என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய அந்த குவாலிட்டிஸ்னால அப்படியே அதுலயே ஊறி ஊறி பதி கிட்ட இருக்கிற ஒரு பிரேம, பதி கிட்ட இருக்கிற ஒரு பக்தி வசாத்து அடுத்த ஜென்மத்திலையும் அவனையே பதியா அடையறான். அதே போல இந்த கெட்ட குணம் படைச்சவா இருக்கவர் சிசுபாலன், அவன் அவன் போன ஜென்மத்திலையும் என்னவா இருந்தான், அரகன்ஸோட தான் இருந்தான். அந்த அரகன்ஸுங்கிற ஒரு வாசனாங்கிறது அடுத்த ஜென்மத்திலையும் அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சிசுபாலனை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் நாரதர். அப்படிப்பட்ட சிசுபாலனை நீ வதம் பண்ணணும். புரியுதா? ஆ அவன் வந்து இந்த சிசுபாலனானவன் தன்னுடைய ஒரு அரகன்ஸினால அவனுடைய ஒரு சக்தி வசாத்து என்ன அப்படின்னா உலகத்துல எல்லாருக்கும் ஒரு துக்கத்தை விளைவிக்கிறான். சரியா? எப்படி ராவணன் பண்ணானோ, இதெல்லாம் தான் அந்த ஸ்லோகத்துல வரும். ராவணன் எப்படி பண்ணானோ அதே மாதிரி சிசுபாலன் பண்றான். அந்த ஸ்வபாவம்ங்கிறது இருக்கு பார்த்தேடா, அதுதான் பிரகிருதிஹி. அது வந்து சுனிஷ்சலா அப்படின்னா, நிஷ்சலானாலே சலானா ஆடுறதுன்னு அர்த்தம், ஃபிக்கல் நேச்சர்னு சொல்றோம் இல்லையா. சுனிஷ்சலா அப்படின்னா சுஸ்திரான்னு அர்த்தம். அந்த பிரகிருதிஹி, பிரகிருதிங்கிறது ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவம் அங்காருது சுஸ்திரா அப்படியே சுனிஷ்சலமா இருக்கு. எப்படி அப்படின்னா எவ்ரி பர்த் இட் ஃபாலோஸ். யார் போல அப்படின்னா ஒரு பதிவிரத ஸ்திரீ போல. அந்த பதிவிரத ஸ்திரீங்கிறவோ தன்னுடைய அந்த பாதிவிரத்த மகிமை அந்த ஹஸ்பண்டு கிட்ட கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் குறையாம இருந்து பதிசேவா பண்ணி இவனையே நான் ஜன்மாந்தரத்துல அடையணும்னு நினைச்சுண்டு அதே ஒரு பிரகிருதி சுனிஷ்சலா பிரகிருதியோட அடுத்த ஜென்மத்திலையும் பவாந்தரேஷு அப்படி புமாம்சம் அப்யேதி தத்துவத்து இந்த சிசுபாலனும் என்ன பண்றான், அந்த அவனுக்கிட்ட இருக்கிற அந்த சுபாவ வசாத்து முன்னாடி இருந்த அரகன்ஸுங்கிறது அவனுக்கு இந்த ஜென்மா. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகமா? நல்லா மேடம் இருக்கு. இது வந்து சாகித்யாலயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த நாரதஸ்ய ஆகமனம் தான் இருக்கு. அத ஓகே. படிக்கும் போதே நினைச்சேன் இது என்ன அலங்காரம்னு உங்களை கேட்கணும்னு. யூஸ்வலா கம்பேரபிள் திங்ஸ கம்பேர் பண்ணுவா, இது ஆப்போசிட் திங்ஸ கம்பேர் பண்ணிருக்கா. அவன் இரண்யகசிப்பு அப்பவும் கெட்டவன், ராவணன் அப்பவும் கெட்டவன், சிசுபாலனா இருந்தாலும் கெட்டவன், எல்லாம் கெட்டதாவே இருக்கு. பதிவிரதா ஸ்திரீங்கிறவ எத்தனை ஜென்மம் ஆனாலும் அதே ஹஸ்பண்ட் தான் வேணுங்கிற நல்லத்தனத்தோட இருக்கால்ல. ஆமா ஆமா. இந்த பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் ஒண்ணு கம்பேர் பண்றதுக்கு ஏதான அலங்காரம் பேர் இருக்கா? இது ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி கிளியர் அர்த்தாந்தரநியாசம் தான் இது. இன் இல்ல ஜெனரலைஸ் அதுல ஏதான வெரைட்டி இருக்காங்க இல்ல விஷய தெரியல, அது வேற ஏதாவது வெரைட்டி இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம இத பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லாம இத போல இதுன்னு அர்த்தாந்தர நியாசம் எப்படி இது அதை எடுத்துக்கலாம். ஒரு லோகோக்தி சொல்றா பதிவிரதா எல்லா ஜென்மத்திலயும் இவரே ஹஸ்பண்டா வேணும்னு, அதே மாதிரி இவன் தன்னுடைய துஷ்டத்தனத்தையும் எல்லா ஜென்மாலையும் கொண்டு இது வேணா வரான். இப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம், இது வேணா நீங்க இப்படி சொல்லிக்கலாம். ஜென்ரலி என்ன அப்படின்னா ஹனுமான் அப்திம் அதரது கிம் துஷ்கரம் மகாத்மனாம் அப்படின்னு சொல்றது. ஹனுமான் கடலை தாண்டினார், பெரியவாழ இருக்கிறவாளுக்கு என்ன கஷ்டம். சோ ஹனுமான் கடலை தாண்டினாருங்கிறது ஒரு விசேஷோக்தி, விசேஷோக்தி இல்ல விசேஷமான ஒண்ணு. அது சாமானியத்தினால சமர்த்தனம் பண்றாரு அர்த்தாந்தரநியாஸ். இங்க நீங்க என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இங்க சிசுபாலனை வந்து யாரோட கம்பேர் பண்றா அப்படின்னா இந்த பதிவிரதா ஸ்திரீயோட கம்பேர் பண்றா. புரியுறா? சோ அதனால அவனுக்கு இவா ரெண்டு பேருக்கும் சாமானிய தர்மம் என்ன, பிரகிருதி சுனிஷ்சலா. ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு மாறாத இயற்கை. ஆமா. சோ இந்த உபமானம்ங்கிறது இந்த அந்த யோசித்து, உபமேயம்ங்கிறது இங்க வர்ணிக்கிறா. யார வர்ணிக்கிறா அப்படின்னா இந்த சிசுபாலன். அதனால உபமேய யுக்தமான ஒரு அர்த்தாந்தரநியாசம்னு சொல்லலாம். சரியா? சரியா? அது உபமேய புரஸ்கிருத அர்த்தாந்தர. ஜெனரலி அர்த்தாந்தரநியாசத்துல அந்த மாதிரி வராது. இங்க வந்து அதை வச்சுண்டு வந்து சொல்ற. இதுல திருஷ்டாந்தம் வராது இல்ல, இத போல இத போல இல்ல 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 அப்படி வரல. இது அர்த்தாந்தரநியாசம் தான். இந்த இல்ஃபிட்டட் திங்ஸ் கம்பேரிசன் வந்து விஷம அலங்காரம்னு ஒண்ணு இருக்கு. எது எது? இல்ஃபிட்டட் திங்ஸ் கம்பேர், இப்ப வந்து இதுக்கும் சம்பந்தமே இல்லையா, இல்ஃபிட்டட் இல்லையா, தட் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். சோ அந்த மாதிரி இருந்தா விஷமா இருக்கு. ஆனா இது விஷமெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமான்னு பாக்கணும். அதுதான் இல்ல விஷமாலங்காரம் பார்த்தேன்னா விஷமாலங்காரம் 1 2 இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு அதனுடைய வெரைட்டி. இந்த குவான்னு போடுறோம்ல, குவ சூரிய பிரபவோ வம்சா குச்சால்ப விஷயாமதி, அது விஷமாலங்காரம் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க இஷ்ட பிராப்தி கோசரம் ஒண்ணு போறது,
எதையோ ஒண்ணு நோக்கி போகும்பொழுது வேற ஒண்ணு அடையிறது இல்லையா, அதுவும் உங்களுக்கு விஷமாலங்காரம் தான். விஷமாலங்காரத்தினுடைய வெரைட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. வைதவியம் ஏகபலா அப்படின்னு சொல்லிட்டு இவள சொல்றாரே ஆ, கைகேயி. ஆ, பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னு நினைச்சு கடைசியில வைதவியம் தான் ஏகபலம் வந்தது. அங்கேயும் ஆமா விஷமாலங்காரம் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. அடுத்தது என்ன அப்படின்னா, ஞாதசாரோபி கலு ஏகः சந்திக்தே காரியவஸ்துனி. இது அடுத்தது என்ன அப்படின்னா, இது எத்தனாவது ஸ்லோகம் தெரியுமோ, 2வதுல 12வது ஸ்லோகம் இது. அதாவது கிருஷ்ணர் வந்து பலராமர்கிட்டயும் உத்தவர்கிட்டயும் பேசுறார். என்ன அப்படின்னா, எனக்கு பலவிதமான தத்துவங்கள் எல்லா விஷயங்களும் தெரியும், இருந்தாலும் ஞாதசாரோ அபி, நான் ஞானி தெரிந்தவனாக இருந்தாலும் கூட ஏ காரிய சந்திக்தே காரிய வஸ்துனி கலு ஏகா. அதாவது பல விஷயம் தெரிஞ்சா கூட ஒரு விஷயத்துல சந்தேகம் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கிளாரிஃபை அப்படிங்கிற அர்த்தத்துல இது வரும். ஏவம் விதாக அர்த்தாந்தரநியாசாக உபமாதயச்ச சுமனோ மனோகராக வர்த்தந்தே. ரொம்ப அழகான மனதை கவரக்கூடியதாக இருக்கு. சரியா? அதையேவ படிங்கோ அகிலா. अत एव मुरारी पदचिन्ता चेत् तदा माघे रतिं कुरु. ம் ம். ஸோ அப்புறம் ஒன்னொன்னா சொல்லி வர முராரி பதச்சிந்தா சேத். இது வந்து இந்த ஃபுல் ஸ்லோகம் வந்து முராரினா கிருஷ்ணர். பதச்சிந்தா சேத், அவருடைய பாதத்தை நீ நினைக்கணும்னு நினைச்சேனா, அவரே உபாசனை பண்ணணும்னு நினைச்சேனா, ததா மாகே அப்படின்னா அவருடைய சிசுபாலவதம்ங்கிற இந்த ஒர்க்கில் ரத்திம் குரு, நீ ஈடுபாடை வை, ஆசையை வை. இன்னொன்னு என்னன்னா, முராரி பதச்சிந்தா சேத் மா அகே ரத்திம் குரு. அகஹா அப்படின்னா பாபம், அதுல ரதிய செய்யாத. முராரி பத சிந்தா சேத் அப்படின்னு ஒரு ஸ்லேஷமா ஒரு ஸ்லோகம் வரும். புரியுறதா? அதுக்கப்புறம் नवसर्गे गते माघे नवशब्दो न विद्यते. அவ்வளோ சப்தங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க. காத இது அது பேர் என்ன, பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு கேள்விப்பட்டிருக்கோம். நவசர்க்கே கதே மார்க்கே, 9 சர்வம் போனதுக்கு அப்புறம் நவசப்தோன வித்தியதே, அவர்கிட்ட வேர்ட்ஸே இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் தட் 9 சர்க்கஸ்ல அவர் வேர்ட்ஸே ரிப்பீட் பண்ணாம யூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். புரியுறதா? இன்னொன்னு இருக்கு. யாரோ ஒரு வயசானவர் உனக்கு எப்படி பொழுத கழிச்சேல் அப்படின்னா, மேகே மாகே கதம் வயஹ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேகே அப்படின்னா மேக சந்தேஷம், மாகே அப்படின்னா மாகனுடைய சிசுபாலவதம். இது 2 படிச்சதுனாலேயே கதம் வயா. சரியா? அதுக்கப்புறம் उपमा कालिदासस्य भारवेरर्थगौरवं दण्डिनः पदलालित्यं माघे सन्ति त्रयो गुणाः நல்லா इत्यादयः लोकोक्तयः वरीवर्तन्ते. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, உபமா காளிதாசஸ்ய, காளிதாசா இஸ் ஃபேமஸ் ஃபார் சிமிலி. பாரவேகே அர்த்த கௌரவம் பார்த்தோம் நம்ம. அவர் வந்து எப்படி வந்து அர்த்த கௌரவத்தோட எழுதுறாருன்னுட்டு, வெயிட்டேஜ் இன் வேர்ட்ஸ். தண்டினஹா பதலாலித்தம், த யூசேஜ் ஆஃப் தண்டிஸ் வேர்ட்ஸ். மாகே சந்தி திரையோ குணாக, இது மூணுமே மாகன் கிட்ட இருக்கு. இத்தியாதய லோகோக்தய வரிவர்த்தந்தேனா இட் ப்ரிவைல்ஸ் ஈவன் டுடே. சரியா? விருத்து தாத்துனுடைய யங்கந்தம் வரிவர்த்தந்தே. இத்தியாதய லோகோக்தய, லோகத்துல ரொம்ப ஃபேமஸாக இருக்கின்றன. இட் இட் ப்ரிவைல்ஸ் ஈவன் டுடே. சரியா? ஸோ இதோட கவி மாகஹ ஓவர். நாளைக்கு நம்ம ஃபேமஸ் பானபட்டரை பத்தி படிக்கலாம். சரியா?